இந்த ராசியோட அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால இவங்க பார்த்தீங்களா சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கையை பெற்றவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? சிம்ம ராசிக்காரர்களில் பிறந்தவங்க பேச்சிலும் சரிங்க, நடவடிக்கையிலும் சரிங்க, ஒரு வீரமும் கம்பீரமும் அதிகமாகவே இருக்கும். இவங்க அழகாகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே அதிகம் கோவப்படுவாங்க. இவங்களுக்கு முன் கோபம் பார்த்திங்களா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நடத்தி காட்ட வேணும் அப்படிங்கிற செயல்பாடுகள் செயல்படுவாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்வைத்து கால பின் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவங்களை பார்த்தீங்களா சிந்தனை செயல் சொல் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே வேகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு யாருமே எதுவுமே குறைகள் சொன்னாலுமே துரோகம் செஞ்சாலுமே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவர்கள் எதிரிகளை கூட மன்னிப்பாங்க, ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க. மேலுமே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே படித்த படிப்பிற்கு தகுந்த வேலைகளில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே அன்பு, மரியாதை, பணிவு போன்றவற்றால் பெரியவங்ககிட்ட நடந்து கொள்வாங்க. இவங்கிட்ட வேலை சொல்வதற்கு மிரட்டி வாங்குவதை விட அன்பாக சொன்னாதான் இவங்க செய்வாங்க. மேலுமே இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்களா நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்திற்கு கவனம் செலுத்தும் திறமை உடையவர்களாக இருப்பாங்க. இவங்க விடாமுயற்சிகளோடு செயல்படுவாங்க. ஆனால் வீணாக யார்கிட்டையுமே சண்டைக்கு போகவே மாட்டாங்க. சந்தேகப்படும் குணங்களை கொண்டிருக்கிறவங்க. இவங்க அம்மாவை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க பார்த்திங்களா சினிமா பார்ப்பதை அதிகம் விரும்புவாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஒரு சில பேர் பார்த்திங்களா காதலித்து திருமணம் செய்ய வேணும் அப்படின்னு நினைக்குவாங்க. இதற்காக பல சிரமங்கள், எவ்வளவு சிரமம் வந்தால் கூட தாங்கிக் கொள்வாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அதிக சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி உட்பட்ட ஒரு பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் 21 நிகழக்கூடிய அமாவாசை திதியும் சூரிய கிரகணமும் இணைந்து வரும் இந்த நாளில் நம்ம முன்னோர்களை எந்த முறையில் வழிபட்டால் நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீரும். நம்ம தடைப்பட்ட குடும்பத்தில் காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, திருமண பாக்கியம் அமைய மாட்டேங்குது, குழந்தை பேரு கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க எல்லாமே என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவின் மூலமாக விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகம் முதல் பூரம், உத்திராதம், 1ஆம் பாதம் முடிய நம்மளுடைய சிம்மம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள். வாழ்க்கையில் பல வகை சோதனைகளையும் தடைகளையும் தகர்த்தெரிக்கும் திறனுடைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதுலேயுமே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கடன்கள், நோய்களானது தீர ஆரம்பிக்கும். திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சில நேரத்தில் விபரீதமான எண்ணங்கள் தோன்றலாம், கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் பிரச்சனைகள் பார்த்திங்களா இந்த டைமில் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியுமே கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. உத்தியோகஸ்தாரர்கள் மிகவும் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் கூட உண்டாகலாம். மன வலிமை பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்கும் திறமை, ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு, மரியாதை எல்லாமே கூடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையுமே செய்ய முற்படுவீங்க. நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் நல்லதுங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பாடங்களில் இருந்த சந்தேகமானது நீங்கள் ஆரம்பிக்கும். உற்சாகமாக படிப்பீங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சக மாணவர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக சொல்லப்படுது. மேலுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ ருத்ரமூர்த்தியை வழிபட எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். செயல்லையுமே வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது.
சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே நாம் நினைத்தது எல்லாமே நடக்க, நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாமே சிறப்பாக இருக்க முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட புனிதமான மாதம்ங்க இந்த மகளாய அமாவாசை வரக்கூடிய இந்த புரட்டாசியில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்களா நம்மளுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நாள் தாங்க இந்த மகளாய அமாவாசை. மகளாய அமாவாசை அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. மகளாய அமாவாசை அன்று நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே போக்கி நமக்கு பல நன்மைகளை தருவது மட்டும் இல்லாமல் யமலோகத்தில் துன்பப்படும் நம்மளுடைய முன்னோர்களோட பாவங்கள் அனைத்துமே போக்கி அவங்களுக்கு நற்கதியை வழங்கி பித்ருலோகத்தில் சுகமாக வாழக்கூடிய வாய்ப்பையுமே தரக்கூடிய ஒரு அருமையான நாள் தாங்க இந்த மகளாய அமாவாசை. மகளாய பட்சத்தின் 15 நாட்களுமே மகளாய அமாவாசை என்றும் நம்ம வழிபாடுகள் தானங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மளுடைய முன்னோர்களை நேரடியாக பெற்றுக்கொள்வதால தான் நமக்கு முன்னோர்களோட ஆசிகள் நமக்கு கிடைத்து அதன் மூலமாக பித்ரு தோஷம் பித்ரு சாபங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு பலவிதமான துன்பங்கள் இருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்பையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மகளாய அமாவாசை வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆண்டில் வரும் மிக முக்கியமான 3 அமாவாசைகளில் ஒன்று தான் புரட்டாசி மாதத்தில் வரும் மகளாய அமாவாசை. மகளாய அமாவாசைக்கு முந்தைய அந்த 15 நாட்களுமே மகளாய பட்சம் அப்படின்னு சொல்கிறோம். பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர் பூமிக்கும் வந்து நம்மோடு தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணம் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசையுமே வழங்குவதற்கான காலமாக இந்த காலம் பார்த்திங்களா சொல்லப்படுது. மகளாய பட்சத்தின் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி செய்ய முடியாதவங்க மகளாய அமாவாசை அன்னைக்கு மட்டுமாவது கண்டிப்பாக தர்ப்பணம் செஞ்சு முன்னோர்களோட வழிபாட்டினை முறையாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். செப்டம்பர் 21 சூரிய கிரகணமும் அமாவாசை திதியும் இணைந்து வரும் இந்த நாளில் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டு பார்த்திங்களா மகளாய பட்சம் செப்டம்பர் 8 துவங்கி செப்டம்பர் 21 வரைக்குமே இருக்குங்க. செப்டம்பர் 21 அன்னைக்கு மகளாய அமாவாசை விரதம் பார்த்திங்களா கடைபிடிக்கப்படுது. அந்த செப்டம்பர் 21 அன்னைக்கு அதிகாலை 1:03 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 22 அதிகாலை 1:45 வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்குங்க. பித்ருக்களுக்கு காரகணமான கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் மகாலய அமாவாசை வருவது இன்னும் ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம். அன்றைய தினம் பார்த்திங்களா காலையில் 10:55 மணிக்கு துவங்கி சூரிய பகவானுக்குரிய உத்திரம் நட்சத்திரம் இருப்பதும் இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களோட ஆத்மாக்களை வேகமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும் ஒரு அருமையான நாள் தாங்க இந்த மகளாய அமாவாசை. முன்னோர் வழிபாடு இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தோட ஆசையுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். முறையாக தர்ப்பணம் திதி எல்லாமே செய்கிறவங்க வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் எதுவுமே நடக்காது, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலுமே அவங்களுடைய வீட்டில் பார்த்திங்களா சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். நீங்களுமே இந்த தர்ப்பணம் திதி சிதார்த்தம் இந்த மாதிரியான முன்னோர் வழிபாடு செய்யும்போது உங்களோட வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்மளுடைய மீனம் ராசி நம்மளுடைய சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு மாத தொடக்கத்தில் பார்த்திங்களா உங்களோட ராசியிலேயே சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. சப்தம ஸ்தானத்தில் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ராகு இருக்கிறதுனால பொருளாதார நிலை பார்த்திங்களா திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மனதில் பார்த்திங்களா இனம் புரியாத கவலை மேலோங்கும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப செலவுகளை நீங்கள் செய்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புரட்டாசி 13 பார்த்திங்களா துலாம் ராசிக்கு புதன் வருகிறாரு. உங்களோட ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் சகாயஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். வெற்றி செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறப்புகள் உங்களோட குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அவங்களோட ஏற்பட்ட பனிப்போர் அகலுங்க. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். தொழில் நடத்துகிறவங்க புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திப்பீங்க. அது மூலதனம் போடுவதற்காக கேட்ட இடத்துல உதவிக்கானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். விலகி சென்ற உறவினர்கள் மீண்டுமே வந்து உங்களோட பேசி நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறாங்க. வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகமே உங்களுக்கு ஏற்பட போகுது. உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும்.
மேலுமே புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறாரு. அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறாருங்க. உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுறதுனால சுப விரயங்கள் பார்த்திங்களா இந்த டைமில் நீங்கள் செய்வது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது. திருமண வயதடைந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இருந்தால் அவங்களோட கல்யாண வாய்ப்புகளுமே கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் முன்னோர் வழிபாடு நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே பிரச்சனைகள் இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.